தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு. சார் சொல்லுங்கள் சார். இதோ கதை எழுதிக்கிட்டே இருக்கேன் சார். நிஜமா சார், கதை எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே சார். சார் நீங்கள் ஷூட்டிங் டேட் மட்டும் சொல்லிடுங்க ஆர்டிஸ்ட்கிட்டலாம். எஸ் சார். சார் என் மேலே நம்பிக்கை வைங்க சார். நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சார் ஸ்டுடியோவில். ஓகே சார். எஸ் சார். போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்து யோசிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெளியா ஐ எம் பேக். காம் டவுன்ரா. இப்போ தான் சேனல் ஸ்டாங்ஸில் போயிட்டுருக்கு. அப்டேட்ஸ் இருந்தா நீ எதை கொடுப்ப. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணியிருக்காரு? லவ் ஃபெயிலியர் ப்ரோ. ரப்பர் மரங்களாக இருந்தாலும் ரணங்கள் புதிதல்ல. எனக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது ப்ரோ. சம்பந்தமே இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் யாருக்குமே நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்ட் டைமாக ஒரு கேண்டீனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் புரியுதில்ல, நான் அவங்க கால் பண்ணதை கவனிக்கல. அப்புறம் வந்து மொபைல் எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களோட மிஸ்டு கால்ஸ் தான் நிறையா இருந்தது. ஸோ நானும் என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சு போய் அவங்கள பார்க்குறேன். சம்மந்தமே இல்லாமல் பேசி லூசுன்னு திட்டிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் மேலேயும் தப்பு தானே இருக்குது. நான் ஒரு கேண்டீனில் வேலை பார்க்குற போய் கேண்டீனில் வேலை செய்கிறது விட்டு எதுக்கு நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்? கேண்டீனில் வேலை செஞ்சால் விட்டுட்டு போயிடுவாங்க. சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. என் மேலேயும் தப்பு தான். நானே கேண்டீனில் வேலை பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய லவ் ஃபெயிலியரில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது மியூசிக்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு அப்போ எனக்கு உதவியாக இருந்தது மியூசிக்ஸ் தான். ஐ வில் ஷோர் ரெக்கமெண்ட் மியூசிக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போயிடும். இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி யாருக்காவது நடந்திருக்குமா? எனக்கு நடந்திருக்கு. காம் டவுன்டா டே. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? டிப்ரெஷன். ஏன் நண்பா நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வீடியோ போட்டு நீங்கள் டிப்ரெஷன் போட்டிருக்கீங்க? ஜாயின் பட்டன் அழுத்துறா, உனக்கு அப்புறம் கேள்வி பதில் சொல்கிறேன். டிப்ரெஷனுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் ப்ரோ. எஸ் நான் ஒத்துக்கிறேன், ஃபேமிலி ப்ராப்ளம். இன்னொரு ஸ்டோரி இருக்குது சொல்கிறேன் ஃப்ரெண்ட். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐடினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மோசமானது. பெரிய கம்பெனி, நல்ல வேலை அப்படின்னு நினச்சி போனேன். நல்ல வேலை, நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுனால அவங்க சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்ட்டு பார்த்துங்க. இது வேறு தனியாக ஒரு கதை சொல்லுமா? ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ்க்காக அவனோட கனவு எல்லாத்தையும் அவன் தொலைக்க வேண்டியதாக இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது என்னோடய பைக்கு தான். எஸ், பைக். இட் இஸ் ட்ரக்ஸ், மேபி இட் பெட்டர் தென் ட்ரக்ஸ். ஓகே
ஓகே போதும், இதுக்கு மேலே படித்தா எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துடும் போல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வரதுக்கான காரணம் என்ன நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சாப்பாடு, செலவு பண்ண காசு, போகிறதுக்கு துணி, இது 3மே உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்கிற டைம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 3மே இல்லாதவங்களோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, முழுக்க இன்ஸ்டாகிராம் கொழுப்பு. இவரது முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியை நான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஸ்டோரி எழுதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்போம். அந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸுங்கிற பேரில் மொத்தம் 4 பேர் இருக்கும். டேரக்டர், பிரகாஷ், சந்தோஷ் அண்ட் த விஐபி. இவங்க 4 பேருமே இந்த ஸ்டோரியில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஒரு யூடியூபர் வருவார். அந்த யூடியூபர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாரு. அந்த ஸ்டோரிக்கு வந்து 3 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. சந்தோஷ், அப்புறம் ஒரு என்பிசி கேரக்டர், அப்புறம் பிரகாஷ். அந்த என்பிசி கேரக்டர் வந்து ஒரு நான் பிளேயபிள் கேரக்டர். ஸோ அது இந்த கதையில் முக்கியம் கிடையாது. அந்த மீதி 2 பேர் தான் இந்த கதையோட ஸ்டோரியே, சந்தோஷ், பிரகாஷ். அவங்க 2 பேருமே, சந்தோஷ் வந்து லவ் ஸ்ட்ரெஸ்ன்னு போடுவாப்புல, பிரகாஷ் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ன்னு ரிப்ளை பண்ணுவாப்புல. அந்த யூடியூபருக்கும் ஒரு லவ் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, அந்த யூடியூபருக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆர்டர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபர் வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரிப்ளை பண்ண கமெண்ட்ஸுக்கு அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்லுவார். ஆனால் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லும்போது சந்தோஷும் வந்து அந்த கதையில் நடிப்பாங்க, பிரகாஷும் வந்து அந்த கதையில் நடிப்பாங்க. எதுக்கு யூடியூபரோட கதையை வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னா, சந்தோஷுக்கும் அதே மாதிரி ஒரு லவ் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, பிரகாஷுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. இது எதுக்கு தனித்தனியாக காமிக்கணும்? இது 2 பண்ணி சிங்க் பண்ணி யூடியூபரோட வாழ்க்கையில் சந்தோஷ் வந்து நடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், யூடியூபரோட ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்லேயும் பிரகாஷ் வந்து நடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எதனாலனா ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பிரகாஷ் வந்து ஒரு கால் பேசிட்டு வருவார். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூடியூபருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். இது 2 பேருக்கு ஒரே மாதிரி நடக்கிறது நான் சிங்க் பண்ணி காமிச்சிருக்கேன். சந்தோஷுக்கு அதே மாதிரி அவர் லவர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், யூடியூபருக்கு அதே மாதிரி அவர் லவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அதையும் இதையும் தனித்தனியாக காமிக்கிறதுக்காக தான் யூடியூபரோட வாழ்க்கையில் வந்து இவங்க 2 பேரும் நடிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ சில 2 வருஷங்கள் கழிச்சு தான் அந்த யூடியூபர் வந்து டைரக்டர் ஆகிறாரு. அந்த டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு கதை எழுதுவார். அந்த கதை தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே.